தமிழ் மக்களே வணக்கம். பல அரபு தேசங்களுக்கு ஈரானை பிடிக்காது. இஸ்ரேலை அரபு தேசங்கள் ஒரு நண்பனாக பார்க்காவிட்டாலும் அதை ஒரு நம்பத்தகுந்த நாடாக பார்க்கிறது. ஈரானை அடக்கி வைக்கும் ஒரு சக்தியாகவே இஸ்ரேலை பார்க்கிறது. ஈரான் பண்ணுகிற அழிச்சாட்டியத்தால் அரபு நாடுகளின் பெட்ரோல் க்ரூட் ஆயில் சேல்ஸ் 25% குறைந்து விட்டது. எந்த கப்பலையும் கல்ஃப் ஆஃப் ஈடன் வழியாக போக விடுவதில்லை இந்த ஈரான். ஈரானின் ப்ராக்சி ஆர்மி என்று சொல்லப்படுகிற ஹூத்திஸ் கூலிப்படைகளை வைத்து கப்பல்களை கடந்து செல்ல விடமாட்டேங்கிறது. இஸ்ரேல் பக்கம் சாயும் அரபு தேசங்களின் மாற்றம் யாருமே எதிர்பார்க்காதது. இது அறிவுபூர்வமான ஒரு மாற்றம். இது காலத்தின் கட்டாயம். இஸ்ரேல் இந்த அரபு தேசங்களின் ஆயில் வியாபாரத்தில் எப்போதுமே தலையிட்டதில்லை. இஸ்ரேலுக்கு வேண்டிய ஆயில் அஜர்பைஜானிடமிருந்து வருகிறது. அங்கிருந்து தான் கொள்முதல் செய்கிறது இஸ்ரேல். அரபிகளின் ஆயில் வியாபாரத்தில் இஸ்ரேல் ஒருபோதும் மூக்கை நுழைத்ததில்லை. ஒருவேளை உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா என்ற ஒரு பரந்த எண்ணமாக கூட இருக்கலாம். இப்போ அரபு தேசங்களின் கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் கேப் டவுனை சுற்றி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. இதனால் கப்பல் போக்குவரத்து செலவு இரட்டிப்பாகிறது. ஈரானாலும் செங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல்களை கொண்டு செல்ல முடியவில்லை. என் கப்பலை நீ தாக்குனல்ல, உன் கப்பலை நான் தாக்குவேன் என்று இஸ்ரேல் தாக்கிவிடும் என்ற பயம் வேறு அதற்கு இருக்கிறது. ஏமனை தாக்க வரும் இஸ்ரேலிய சுற்றுலா விமானங்கள் தங்கள் கப்பலையும் தாக்கி தீயை பற்ற வச்சுடுவாங்களோ என்ற பயம் வேறு இருக்கிறது. இஸ்ரேல் கொடுக்கும் தக்காளி சட்னியை பார்த்து இப்படி பயப்படலாமா இவர்கள்? அடுத்த நாட்டு கப்பலை தாக்கும் போது இனித்தது, இப்ப கண்கள் பனித்தது. ஈரான் இருக்கும் இடம் உலகத்தின் ஒரு சோக் பாயிண்ட் என்றே சொல்லலாம். உலகின் ஆயில் தேவையில் 1/5 ஆஃப் தி பெட்ரோலியம் ஈரானில் இருந்து தான் வருகிறது. மேஜர் கஸ்டமர் சீனா தான். 29% ஆயிலை அது வாங்குகிறது. இந்தியா 10.9% ஆயிலை வாங்கியது முன்பு. அது இப்போது ரஷ்யாவுக்கு சென்று விட்டது. இப்போது இந்தியா உலக மார்க்கெட்டில் எங்கெல்லாம் ஆயில் குறைந்த விலையில் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் வாங்குகிறது. போன மாதம் கூட சவுதியில் இருந்து இந்தியா ஆயில் வாங்கியது. அதைத்தான் அமெரிக்கா இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதை நிறுத்திவிட்டது அப்படின்னு சொல்லியது. ஒரு அல்ப சந்தோஷம். அதனால் இப்போது ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவது 3 மடங்காக அதிகரித்துள்ளது. ஈரானின் எக்கானமியை ஆயில் விற்பனையை நம்பியே தான் இருக்கிறது. ஆயில் அங்குள்ள தண்ணி மாதிரி என்னைக்கு வத்துதோ அன்னைக்கு ஈரானியர்கள் எல்லாம் அலுமினிய தட்டோடு காசாவுக்கு போயிடுவாங்க. கடந்த 2022-23 வருடத்தில் மட்டும் ஈரான் 21 மில்லியன் பெட்ரோல் மற்றும் குரூட் ஆயிலை செங்கடல் வழியாக வித்து காசு பார்த்திருக்கிறார்கள். தங்களுடைய எக்கானமி வீழ்ந்தாலும் பரவாயில்லை, இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போகாதா என்று ஒரு நினைத்த ஈரானின் உள்ளம் மாதிரியே அந்த பூமியும் வறண்டு போனது. ஈரானின் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக மிகவும் பாதிக்கப்பட்ட அரபு நாடுகள் என்று உண்டென்றால் அது எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா தான். ஹூத்திஸ்கள் சவுதி அரேபியா மீது ஏவுகணை தாக்குதல்களை ஈரானின் மேற்பார்வையில் நடத்தியது. 2019 வருடம் அது நடந்தது. அப்கொய்தா, குரைஸ் போன்ற ஆயில் ப்ரொடியூசிங் நகரங்கள் மேல் 2019 வருடம் ஈரானின் மேற்பார்வையில் ஹூத்திஸ்களால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்குள்ள ஆயில் ரிக்ஸ்கள் தாக்கப்பட்டன. இதனால் சவுதியின் ஆயில் ப்ரொடக்ஷன் 10% குறைந்தது. ஈரான் ஆதரவுடன் ஹூத்திஸ் அராஜக அரசாங்கம் வடக்கு ஏமனில் ஏற்பட்டதும் இஸ்லாமிக் ரவுடியிசம் அங்கு கூடியது. சிரியாவில் பாஷர் ஆசாத் சர்வாதிகார அரசாங்கத்தை ஈரான் தான் ஆதரித்தது. லெபனானில் ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாதிகளை அரசியல்வாதிகளாக முகமூடி போட்டு வேஷமிட்டு பாராளுமன்றத்தை பிடித்து ஆட்சியில் பங்கும் பெற்றார்கள். லெபனானும் ஆமை புகுந்த வீடானது. எந்த நாட்டையாவது நாசமாக்கலைன்னா இந்த கோமனி ஈர வெங்காயத்துக்கு தூக்கமே வராது. இஸ்ரேலை அமெரிக்கா பாதுகாப்பதால் அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்க தயங்கின. அதனால் இராணுவ தாக்குதலை நடத்தாமல் பயங்கரவாதிகளை வைத்து தாக்குகின்றன.
முக்கியமாக ஈரான் ஒரு கல்லடி வாங்கிய நாய் பக்கத்து தெரு ஏமனி நாயுடன் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்துள்ளது இப்போது. அதனால் வாங்கி கட்டி கொண்டும் இருக்கிறது. ஹூத்திஸ் அரசாங்கம் இப்போது புதிய மந்திரி சபையை அமைத்து விட்டதாம். இஸ்ரேலும் புதிய ஏவுகணைகளை விமானத்தில் பொருத்தி விட்டதாம். கூடிய சீக்கிரம் தீபாவளி, கிறிஸ்மஸ் எல்லாம் அங்கே வான வேடிக்கையெல்லாம் நடக்கும். ஆபிரகாம் அக்கார்டு ஏற்பட்ட பிறகு அரபு தேசங்களும் இஸ்ரேலுடன் வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டது. சவுதி, UAE, குவைத் போன்ற நாடுகள் ஈரானிய வெறுப்பினால் இஸ்ரேலுடன் தூதரக உறவை ஏற்படுத்தி கொண்டது. ட்ரேடு, டிஃபென்ஸ் கோஆபரேஷன், டூரிசம் போன்றவை இஸ்ரேலுடன் சேர்ந்து வளர்ந்தன. இஸ்ரேலிடம் இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த நாடுகளுக்கு தேவைப்பட்டது. இஸ்ரேல் இந்த நாடுகளுடன் நட்புடன் இருப்பதால் சவுதியின் மேல் தாக்குதல்களும் கொஞ்சம் குறைந்தது. 2023 சீன புரோக்கர் மூலம் சவுதியுடன் இராஜாங்க உறவை ஏற்படுத்தி கொள்ள ஈரான் முயற்சித்தது. இதனால் சவுதி அரேபியாவுக்கு கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சது. பரவாயில்லையே, நல்ல பிள்ளையா ஆயிட்டானே இந்த ஈரான் என்று சொல்லிக்கொண்டு சந்தேக கண் கொண்டு ஈரானை மற்ற நாடுகள் பார்த்தன. வேதாளம் எப்போ முருங்கை மரம் யாருன்னு தெரியாதே, எப்போ ஈரான் மந்திரவாதி பில்லி சூன்யம் வைப்பான்னு தெரியாதே, மந்திரவாதியுடன் நாமளும் நல்லவனா நடிப்போம் என்று வலிய வந்த ஈரானை வரவேற்றது சவுதி அரேபியா. 1979க்கு பிறகு ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி அரசு தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று மத்திய கிழக்கு நாடுகள் நினைத்தன. அதனால் ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் வராதா என்று அவைகளும் ஏங்கின. கோமெனிக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை ஈரான் ஈவு இரக்கமின்றி தேச துரோகம் குற்றம் சாட்டி தூக்கில் போட்டது. இதனால் ஈரானியர்கள் அல்லாவுக்கு பயப்படுவதை விட கோமெனி முல்லாவுக்குத்தான் ரொம்ப பயந்தார்கள். நான் அல்லாவின் மறு அவதாரம் என்று மட்டும்தான் கோமெனி இன்னும் சொல்லவில்லை. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்தாலும் நடக்கும். ஜியா முஸ்லீம் நாட்டை பார்த்து சன்னி முஸ்லீம் நாடுகள் அரண்டன. முதலில் ஈரானில் இஸ்லாமிக் ஸ்டேட் உருவானதை நினைத்து அகமகிழ்ந்த இஸ்லாமிய எலிகள் முதல் முறையாக பொறிக்குள் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தார்கள். மற்ற ஜனநாயக நாடுகளின் வளர்ச்சியை பார்த்து பெருமூச்சு விட்டார்கள். எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் வளர்ந்தது என்னவோ கான்கிரீட் கட்டடங்கள் மட்டும்தான். ஹோட்டல்கள், லாட்ஜுகள், பெண்களை காட்டி டூரிசத்தை தான் அவர்களால் வளர்க்க முடிந்தது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பது அங்கு LKG கூட பாஸ் ஆகவில்லை. இஸ்ரேலிய வெறுப்பு அவர்களின் இரத்தத்தில் ஊறிப்போய் இருந்ததால் அது ஆயுத தயாரிப்புக்குத்தான் விதை போட்டது. இறைவன் தந்த ஆயிலை இஸ்ரேலிய அழிவுக்கு மடை மாற்றினார்கள் இந்த ஈரானியர்கள். பார்த்தான் இறைவன், நீ நாக்கு வறண்டு சாக கடவது என்று சாபமிட்டான், சபித்தான். சூயஸ் கால்வாய் வழியாக வரும் எந்த வணிக கப்பலையும் விட்டு வைப்பதில்லை ஈரான். தன் கூலிப்படை ஹூத்திஸை விட்டு கொள்ளையடித்துக் கொள்ள ஈரான் உத்தரவிட்டுள்ளது. ஏமனின் பாப் எல் மாண்டேப் என்ற பகுதியை கடந்து செல்வது எந்த கப்பல் கேப்டனுக்கும் ஒரு சவாலான விஷயம்தான். பேயை விட கொடூரமான கொள்ளையன் அங்கு நின்று கொண்டிருக்கிறானே. அரபு நாடுகளுக்கு இஸ்ரேல் ஒரு பொருட்டே அல்ல. ஈரான் தான் அவர்களின் முதல் எதிரி. ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டார்கள். இஸ்லாம் மதத்துக்கு ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்து தருவது இந்த ஈரான் தான். மெக்கா, மதினாவுக்கு இஸ்லாமியர்கள் படையெடுத்து செல்லுவது ஈரானுக்கு இன்னொரு வைத்தறிச்சல். அல் அக்ஸா மசூதியை மக்கா மாதிரி ஃபேமஸ் ஆக்க வேண்டும் என்று செயல்பட்ட ஈரானின் முயற்சி வெற்றி பெறவில்லை. அதை முறியடித்தது இந்த இஸ்ரேல் தான். அதனால் இஸ்ரேலை அழிக்க துடிக்கிறது ஈரான். எல்லா முஸ்லிம்களும் மக்கா, மதீனாவுக்குத்தானே செல்கிறார்கள். அதனால் சவுதி அரேபியாவுக்கு டூரிசம், பொருளாதாரம் வளருகிறதே என்ற வைத்தறிச்சல், நெஞ்சரிச்சல் கோமெனியை வாட்டுகிறது. ஈரானிய முஸ்லிம்களும் அல்லவா மக்காவுக்கு போக துடிக்கிறான். அதை அவரால் தடுக்க முடியவில்லை. அல்லாஹ் சவுதிக்கு மட்டும்தான் சொந்தமா? அல்லாவும் சவுதியைத்தானே வாழ வைக்கிறான். அவனுக்கு தானே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறான். பொறாம வரத்தானே செய்யும். சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க என்ன வழி என்று யோசித்த ஈரான் ஏமனின் ஆஃப் பாயில்டுகளை ஏவி விட்டு செங்கடலில் எந்த கப்பலும் போகாதபடி தடுத்தது. காசா மக்களை தூண்டிவிட்டு விடுதலைக்கு போராட வைத்தது. பிரச்சனைகள் செங்கடலில் வெடித்தது. உதவிக்கு வந்த அமெரிக்க கப்பல்களை தாக்கியது.
எல்லா கப்பல் போக்குவரத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது ஈரான். இதனால் ஈரானுடைய கப்பலும் போக முடியாத நிலை ஏற்பட்டது. தன்னிடம் இருந்து ஆயில் வாங்கும் நாடான சீனாவுக்கு ரயில் பாதை போட்டு ரயில் மூலமாக தனது ஆயிலை வித்து பிழைத்து வருகிறது இந்த ஈரான். இப்போது சீனாவும் ஏவுகணை விமானங்களை நமக்கு ஒரு ஏமாளி சிக்குனாண்டா என்று ஈரானின் தலையில் கட்டிவிட்டது. ஈரானும் அடிபட்ட புண்ணுக்கு ஒரு மருந்து தேடி அலைந்து கொண்டிருந்தது. டிஞ்சர் என்று நினைத்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாட்டிலை கையில் வைத்துள்ளது. இப்போது அலறும் போதுதான் தன் தவறு அதற்கு புரியும். ஈரான் என்ற நாட்டை முற்றிலுமாக அழிக்காமல் அவனும் ஓயமாட்டான் போல இருக்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று. நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.